இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். வேர்ட் லெசன்ஸ் வந்து அப்புறம் நடத்துகிறேன். 4th லெசன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபஸ்ட்டு இதோடைய மீனிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஓகேவா. ஸோ பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் நீட் லார்ஜ் ஃபண்ட்ஸ் டு அண்டர்டேக் ஏ டிசைட் ப்ராஜெக்ட். அக்குமுலேஷன் ஆஃப் திஸ் ஃபண்ட்ஸ் மே பி பியாண்ட் தேர் இன் ஏ ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா. வந்து நிறைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஃபண்டு வந்து அதிகமாக தேவைப்படும். லார்ஜ் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். சரியா. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக இருக்கும். சரியா. ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களால என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஸோ கவர்மெண்ட் நீட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸும் வந்து தே நீட் அ ஃபண்ட்ஸ் டு ப்ரொவைட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு த பீப்புள். சரியா. ஒரு கூட்ஸையும் ஒரு சர்வீஸையும் ஒரு பீப்புள்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து ஃபண்ட் வேணும். ஒரு ஸ்கீமை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு ஃபண்டு வேணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் as well as governments to raise the and selling different instruments. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு ஃபார்ம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ தேவையான ஃபண்டை வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலயமா இஷ்யூ பண்ணி அக்வயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் டு ஃபெசிலிட்டேட் தெம் டு இன்வெஸ்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் டு ஏர்ன் ஏ ரிட்டர்ன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலயமா ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் யார்? நம்ம தான், ஜென்ரல் பப்ளிக் தான். யார்? இன்வெஸ்டர்ஸ். இப்போ என் கையில் வந்து என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக என்னுடைய எக்ஸஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுருக்கேன். அந்த 50,000 எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பேங்க்கோடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை ஒரு டேர்ம் டெபாசிட்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபைனலாக எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, with the help of financial market, all kinds of business, government and financial institutions can get financial assistance in terms of both ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். சரியா. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா தான் எந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை கவர்மெண்ட்டோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பேங்கிங் அப்புறம் வந்து நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷன்ஸ், இது எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க, அக்வயர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அது எந்த பேசிஸ்லனா ஷார்ட் டேர்ம்லையும் இல்லை லாங் டேர்ம்லையும். சரியா. பிஃபோர் கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ், லெட் அஸ் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். The India classified into organized sector and unorganized sector. சரியா. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்கனைஸ் செக்டர், இன்னொன்று வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர். ஆர்கனைஸ் செக்டரில் வந்து பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த 4 வரும். சரியா. ஸோ அந்த டயக்ராம் தான் என்ன பண்ணுதா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா. ஸோ ஆர்கனைஸ் செக்டரில் வந்து ரெகுலேட்டரிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அன்ஆர்கனைஸ்டில் வந்து மணி லெண்டர்ஸ், சரியா, மணி லெண்டர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ், இவங்க 2 பேரும் வருவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூகன். சரியா. அக்கார்டிங் டு பிரிகாம் யூகன், the place where people and organizations wanting to borrow money are brought together. சரியா. இங்கே வந்து ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து ஒரு பீப்புள்ஸும் ஒரு ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் வந்து பாரோ பண்ணுது, பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா மணியை கொண்டு வராங்க. சரியா. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியும் ஒரே டைமில் நடக்குது. அதான் brought together with those having surplus funds is called financial markets. அந்த கொண்டு வர பீப்புள்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. சரியா. ஸோ அந்த பிளேஸுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் முக்கியமானது இப்போ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், financial market, unlike the other markets, is more of an intangible concept and basically refers to a marketplace where buyers and sellers usually participate in an exchange of assets such as equities, bonds, derivatives and currencies. இங்கே யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்லேயும் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்லேயும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அங்கே கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு விசிபிள் கூட்ஸாக இருக்கும். சரி. அந்த விசிபிள் கூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்,
சரியா, இதெல்லாமே இருக்கும். சரி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னா, ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கரன்சிஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் எஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதே மாதிரி இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸ், டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸ், கார்பரேட் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் மோர் எக்ஸாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் எஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மே டேக் பிளேஸ் எய்தர் அட் எ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் லொக்கேஷன். சரியா? இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆஃப் லொக்கேஷனில் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த்ரூ அதர் மெக்கானிசம் சச் எஸ் டெலிஃபோன், டெலக்ஸ் ஆர் அதர் எலக்ட்ரானிக் மீடியா. சரியா? ஸோ அதர் எலக்ட்ரானிக் மீடியா மூலயமாவோ இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலயமாவோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணலாம். சரியா? நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம், அதோடைய மீனிங்கும் டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போது ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு இண்டிவிஜுவல்ஸ், அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லைக் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஆஸ் ஏ ஹோல். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. யார் யாருக்கு? ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு, ஒரு சர்வீஸ் செக்டாருக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா இதில் வரும்னா பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். சரியா? ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டு அது எல்லாமே இதில் வந்துடும். சரியா? அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் பண்ணுது. With the help of financial market, all the above stated individuals, institutions and the governments can get their required funds in time. இங்கே 3 விதமான மக்கள் வந்து பார்த்தோன்னா ஃபண்டை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அது இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அடுத்தது இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பேங்க்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது எல்லாமே. மூணாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்தது, through the financial market, the institution get their short-term as well as long-term financial assistance. It leads to the overall economic development. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக தான் எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா ஷார்ட் டைம் ஃபண்டும் சரி, ஃபினான்ஸும் சரி, லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸையும் வந்து பெற முடியும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட்டோட மீனிங், டெஃபினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தோன்னா எப்படின்னா, இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஜென்ரல் மார்க்கெட்டில் வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் அவங்க விற்பாங்க, நம்ம வாங்குவோம். சரியா? அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வி பே த மணி. சரியா? ஸோ இப்போ இங்கே இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாங் டைம் ஃபண்டு, ஷார்ட் டைம் ஃபண்டு. இந்த 2 ஃபண்டையும் யார் தேவைப்படுறாங்கன்னா 3 விதமான மக்கள் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல்ஸ் இல்லைனா ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த 3 பேருக்கும் தேவைப்படும். இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்க. யார்கிட்டேருந்து வாங்குவாங்க? ஜென்ரல் பப்ளிக். அவங்க தான் யார்? இன்வெஸ்டர்ஸ். அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அவங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை பாரோ பண்ணுறது தான் இந்த 3 பேர். சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா? அதனால தான் நான் இதை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். தேர் ஆர் as follows. ஃபஸ்ட்டு, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். சரியா? இந்த ஃபினான்ஷியல் கிளைம் பண்ணுறோம், அதை பொறுத்து இந்த மார்க்கெட்டை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மார்க்கெட், இன்னொன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட். சரியா? ஸோ டெப்ட் மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா வெறும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணும், ட்ரேட் பண்ணும். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? அதாவது வந்து கடன் பத்திரம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கடன் பத்திரம். அதாவது வந்து இப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக், ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனி தனக்கு ஃபண்டு வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. சரியா? ஸோ அப்போ வாங்கும்போது அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து கடன் தராரு. என்ன பண்ணுறாரு? கடன் தராரு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் என்னது, இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் டெபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். இது ஒரு கம்பெனி தான் பண்ணுமா கேட்டால் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டை என்ன பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் என்னது, டெப்ட் மார்க்கெட். அதாவது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறுவனங்களுக்கோ இல்லை ஒரு அரசுக்கும் என்ன பண்ணுறாரு, கடன் கொடுக்குறாரு. எது மூலயமா? அந்த பத்திரம் மூலயமா என்ன பண்ணுறாரு, கடன் கொடுக்குறாரு. ஸோ இது மூலயமா இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டனாக கிடைக்கும். ஒரு 12% 14% அந்த மாதிரி கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணாலோ இல்லை ஒரு டேர்ம் டெபாசிட்லேயோ அவருக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் கிடைக்காது. இதில் தான் வந்து அவருக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும். ஒரு 5 இயர்ஸ் கழித்து அந்த அமௌண்ட் அவர் என்ன பண்ணிடலாம், முழுவதுமாக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ரிட்டனாக வாங்கிடலாம். சரியா? ஸோ இங்கே கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்ஸ்க்கு என்னதுன்னா, இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஷேர்ஸாக என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டெப்ட்டாக தான் கலெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த டெப்ட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேங்க் கிட்ட போய் வாங்குவோம். ஸோ பேங்க் கிட்ட போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். 24% கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த டெப்ட் மார்க்கெட் மூலயமா இங்கே நம்ம ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணி வாங்குறது மூலயமா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ இந்த டெப்ட் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ரெண்டுத்தையும் ஒன்று தான். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லைனா செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்க. அடுத்தது கார்ப்பரேட் கம்பெனிஸோடைய டெபஞ்சர்ஸ் இல்லைனா பாண்ட்ஸ். சரியா? அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் கம்பெனிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி 11th நான் என்ன பண்ணியிருப்பேன், ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்ன எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் நத்திங் பட், அதாவது ஒரு கம்பெனி, நியூ கம்பெனியோ இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனியோ அந்த கம்பெனியோடைய கேபிட்டலில் என்ன பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது பேர் தான் என்னது, ஈக்விட்டி மார்க்கெட். அதாவது வந்து அந்த கம்பெனியோடைய ஒட்டுமொத்த வேல்யூ என்ன பண்ணணும், ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணோம். அந்த ஷேர்ஸை யார் வாங்குவா, ஜென்ரல் பப்ளிக் வாங்குவாங்க. அந்த ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியோடைய கேபிட்டலில் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தட் இன்வெஸ்டர்ஸ் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெப்ட் மார்க்கெட்டுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டெப்ட் மார்க்கெட் மீன்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ், அந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து நிறுவனத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியோடைய நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாரு, மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இஸ் த ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். சரியா? ஸோ மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், இந்த ஃபினான்ஷியல் கிளைமோடைய மெச்சூரிட்டி, அதோடய மெச்சூரிட்டி பீரியட். சரியா? ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மார்க்கெட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா மணி மார்க்கெட், இன்னொன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட். சரியா? ஸோ இது மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டேர்ம். ஓகேவா? ஸோ மணி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஆஃப் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே என்ன ஆகிடும்னா இதோடைய டேர்ம் வந்து முடிஞ்சிடும். சரியா? இது யூஸ்வலி 1 year ஆர் லெஸ். இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வருஷமோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, மணி மார்க்கெட்டுன்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்லாம் என்னது, மணி மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் மோர் தென் a year. எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு மேலே இருக்கும். சரியா? 5 years 10 years அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 1 yearக்குள்ளே அவருக்கு என்ன ஆகிடும், அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக அவர் எடுத்துடலாம், ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து 1 yearக்கு மேலே என்ன ஆகும், பீரியட் போகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், இது வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் என்னது, ஷேர்ஸ், டெபஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். சரியா? டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபினான்ஷியல் கிளைமை இஷ்யூ பண்ணுற டைமை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட் இஸ் a term used to include all the institutions that are involved in the sale of securities for the first time by the issuers company. அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ப்ரைமரி மார்க்கெட். சரியா? ஹியர் த மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் கோஸ் டைரக்ட்லி டு த இஷ்யூவர்ஸ். சரி, இப்போ இதில் என்ன ஆகும்னா here the money from investors goes directly to the issuers. சரியா? இன்வெஸ்டர்ஸோட மணி வந்து டேரெக்டாக யாருக்கு போகும்னா, எந்த கம்பெனி அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ இல்லை எந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதோ அவங்களுக்கு டேரெக்டாக போகும். இதுக்கு பேர் தான் என்னது, ப்ரைமரி மார்க்கெட்னா சிம்பிள், ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறது. அடுத்தது செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னா, ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணிடும் கம்பெனி. சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு ஷேர்ஸோ டெபஞ்சர்ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க, அது ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்கிறாங்க. இப்போ இந்த மணி டைரெக்டாக கம்பெனிக்கு போயிடும். சரியா? இப்போ இந்த ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸை வந்து வாங்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா செகண்டரி மார்க்கெட். சரியா? ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் தட் ஆர் ஆல்ரெடி இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸ்னால் ஷேர்ஸையோ டெபஞ்சர்ஸையோ இல்லை பாண்ட்ஸையோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, செகண்டரி மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த செகண்டரி மார்க்கெட். சரியா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தோன்னா
ஒரு மெயின் எதில் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன பண்ணால் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரியா, அது மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க ஷேர்ஸு டெபஞ்சர்ஸ் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணாங்க செகண்ட் டைம் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போயிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா யார் கையில் வேணால் என்னாகும் மாறிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு கம்பெனிகிட்டேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். இப்போ வந்து ஐடிசி லிமிடெட் வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுது, அதை நான் வாங்குகிறேன் சரியா. அதுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட். இப்போ அதை நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன் இன்னொருத்தருக்கு விற்கிறேன், அவர் இன்னொருத்தருக்கு விற்பார். இது எல்லாமே எது மூலயமா நடக்கும் கேட்டால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்னது செகண்டரி மார்க்கெட் சரியா. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் சரியா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் கிளைமை நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணுறதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் கேஷ் ஸ்பாட் மார்க்கெட் சரி, இஸ் ஏ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்யூர்ஸ் இமிடியட்லி. இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டெலிவரி உடனே கொடுத்துருவாங்க, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கேஷ் அதை வந்து சேல் பண்ணும்போது அதுக்கான கேஷும் வந்து உனக்கு இமீடியட்டாக கிடச்சிடும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா செட்டில்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் இமீடியட்லி. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம் சரி. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இமிடியேட் இந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டுமே இமிடியேட்டாக நடக்கும் சரி. அதான் என்ன சொல்கிறேன்னா கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் ஓகேவா. அடுத்தது ஃபார்வேர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் அசட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் டேக்ஸ் பிளேஸ் அட் ஏ ப்ரீடெட்டர்மைன் டைம் ஃப்ரேம் இன் ஃபியூச்சர் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோன்னா டெலிவரி ஆஃப் அசட்ஸ் வந்து ஒரு டைம் இருக்கும் சரியா, பேமெண்ட் ஆஃப் கேஷ் வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸோ இல்லை ஒரு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபார்வேர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் சரியா. இதில் வந்து பார்த்தோன்னா டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸும் சரி, கேஷ் அக்யூஸ் இமீடியட்லியும் சரி, இது ரெண்டுமே என்னது உடனே நடக்காது, இது ரெண்டுத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது ஃபார்வேர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ணால் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் இஸ் எ சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன். இது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட். அதாவது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் இஸ் ஏ டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட் அவுட் சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே நடக்கிறது தான் என்னதுன்னா இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் வித் கஸ்டமைஸ் ப்ரொசீஜர்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து சில கஸ்டமைஸ் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் நிபந்தனைகள்லாம் இருக்கும், அதை பொறுத்து என்ன நடக்கும்னா டிரான்சாக்ஷன் நடக்கும் சரியா. த அபோவ் கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ரிஜிட், ஒன் மார்க்கெட் மே கம் அண்டர் மோர் தென் ஒன் கேட்டகரி சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஃபஸ்ட் பார்த்தோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், ஆன் த பேசிஸ் ஆஃப் time of issue of financial claim, on the basis of timing of delivery of financial claim, on the basis of organizational structure of the financial market. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நாளைக்கு டெஸ்ட் எழுதி காமிக்கணும் ஓகேவா.